ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 5/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் பிரதோஷம், ஓணம் பண்டிகை. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திக்கு தன்னுடைய அருளை கொடுத்த நாள் இன்றைய நாள். பலி சக்கரவர்த்தி அவருடைய முன்னோர்கள் எல்லாம் மிகப்பெரிய புண்ணியங்களை செய்தவர்கள். அந்த வகையிலே மகாபலி சக்கரவர்த்தி செய்த அசுவமேத யாகத்தை, அந்த யாகத்திலே வாமன அவதாரம் கொண்டு ஈரடியால் உலகத்தை அளந்து 3வது அடிக்கு பலி சக்கரவர்த்திக்கு அவருக்கு மோட்சம் கொடுத்த அற்புதமான தினம் திருவோணம் நாள். இந்த நாளிலே பெருமாளை சேவித்து நற்கதி அடைய வேண்டும். பெருமாளுடைய நாமத்தை என்று சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். அதற்கான முயற்சிகளிலே இறங்கி சுபகாரியத்தை நல்லபடியாக நடத்தலாம். அதற்கு நல்ல நேரம் இந்த நேரம். அதேபோல் புதிதாக ஆடை ஆபரணம் அணிவதற்கும் வாங்குவதற்கும், அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கும் நல்ல நேரம் இந்த நேரம். ஆகவே இந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகம் பேசக்கூடாது. முக்கியமான எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:48 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பிறகு திரையோதசி. இன்றைக்கு சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும் நாள் முழுவதும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே சிகப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி கிடைக்கின்ற நல்ல நாள் இன்றைய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். மேலும் சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் எழுதுங்கள். ராமநாமம் ஜெபம் செய்யுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை முழுமையாக கடைபிடியுங்கள். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உடல்நலத்திலே ஏதேனும் சிறு அசௌகரியம் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் செல்லுங்கள். மருந்து கடையிலே சென்று மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். நீங்களாக போய் தலை வலிக்கிறது, உடல் வலிக்கிறது, மாத்திரை கொடுங்கள் என்று மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். உடல்நலத்திலே ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்தேகியுங்கள். இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஆகவே எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ராமநாமம் சொல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிதாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மொத்தத்தில் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சொத்துக்கள் கைக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள், அனுகூலமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்றைய நாளிலே பெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கின்றது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கின்றது. குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கின்றது. இதைவிட வேறு என்ன வேண்டும்? மகாலட்சுமி தாயாருக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். ராமநாமம் ஜபித்து கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். சுவாமியே சரணமையப்பா. நமோ நாராயணா. நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான விஷயம். தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலிலே நம்முடைய முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இறந்தவர்கள், நம் முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, இவர்களுடைய அருட்கடாட்சம் எல்லாம் நமக்கு கிடைத்தால்தான் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இவர்களுடைய அருளை நாம் எப்படி பெறுவது? மாதா மாதம் அமாவாசை
திதி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சில காரணங்களாலே பிரதி மாதம் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு வருடத்திலே ஒரு முறை இந்த மகாலய பக்ஷம் என்ற 15 நாட்கள் வருகின்றது. இந்த 15 நாட்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தால் இந்த ஒரு வருட காலம் இடையிலே 11 மாதங்கள் மாதம் தர்ப்பணம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் இந்த 15 நாட்கள் நாம் அனுதினமும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த தோஷங்கள் நீங்கும். செய்யாத இந்த 10 மாதங்கள் இருக்கின்றதல்லவா, ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் தொடர்ந்து நாம் தர்ப்பணம் கொடுத்து விட்டால் அந்த ஒரு சாபம் நீங்கிவிடும். அல்லது இப்படியும் செய்யலாம், மாதமும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு இரட்டிப்பாக நற்பலன்கள் தேடி வரும். ஆக இந்த அமாவாசை தர்ப்பணம் திதி என்பதையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். இந்த வருடத்திய மாலய பக்ஷம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்குகின்றது. 7ஆம் தேதி கிரகணம். கிரகணம் முடிந்த மறுநாள் செப்டம்பர் 8ஆம் தேதி மாலய பக்ஷம் தொடங்குகின்றது. இது தொடங்கி இந்த ஒரு பக்ஷ காலம், அதாவது இந்த 15 நாட்கள், இந்த 15 நாட்கள் தினமும் தர்ப்பணம் கொடுத்தாலும் நல்லது. அல்லது இந்த 15 நாட்களிலே ஒரு நாள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து பிராமணர்களுக்கு உங்களால் இயன்ற தட்சிணையை வைத்து கொடுத்து, அரிசி வாழைக்காய் வைத்து கொடுத்து நம்முடைய முன்னோர்களுடைய அருளை நாம் பெறலாம். பித்ரு தோஷம் என்பது மிக மிக ஒரு கடுமையான தோஷம். இந்த பித்ரு தோஷம் ஏற்படுபவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் தடைபடும். ஏதேனும் வியாதி யாருக்கேனும் இருந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பித்ரு தோஷத்தினால் ஏற்படுபவை. இந்த பித்ரு தோஷத்திலே இருப்பவர்களுக்கு இந்த மாலயபக்ஷ காலம் என்பது அவர்களுடைய அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கின்ற ஒரு அருமையான காலம். மகாலய புண்ணிய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வீடு தேடி வருகின்றார்கள். வீடு தேடி வருகின்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதனாலே சுபகாரிய தடை, மகப்பேரின்மை, மேலும் தொடர்ந்து யாருக்கேனும் பார்த்தீர்களானால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பிதுர்சாபத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற வினைகள். இவற்றையெல்லாம் இந்த 15 நாட்கள், அதாவது இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்கி அதன் பிறகு நவராத்திரி ஆரம்பிக்கும் வரை இந்த 15 நாட்கள் இருக்கின்றது. இந்த 15 நாட்களிலே அமாவாசை வரை, மகாலய அமாவாசை இந்த 15 நாட்களுக்கு பிறகு வரும். ஆக செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கி இந்த 15 நாட்களை நாம் பித்ருக்களுக்கு ஏதேனும் ஒரு நாளிலே தர்ப்பணம் கொடுத்து, சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லியிருக்கின்றது, மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது. இது ஒரு பழமொழி. இந்த 15 நாட்களிலே நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நமக்கு மங்களங்கள் சேரும். திருமணத்தடை, இவை முக்கியமானவை மனிதனுக்கு. நான் அதனால்தான் திருப்பி சொல்கின்றேன், ஒரு மனிதன் முழுமையாவதற்கு திருமணம் மிக முக்கியமான விஷயம். திருமணத்தடை, அதேபோல் வாரிசு உருவாகாமல் பிள்ளை பேறு தடை, இவையெல்லாம், இந்த தடைகள் எல்லாம் இந்த மகாலய புண்ணிய காலத்திலே முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுப்பதால் இவை நீங்கும். அவர்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி இறையருள் கிடைக்கும். சரியான வயதிலே திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே முன்னோர்களுக்கு சரியான முறையிலே தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும். அமாவாசை தர்ப்பணம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடுகின்ற தர்ப்பணமானது யமதர்மராஜனுடைய கைகளுக்கு சென்று அவர் தம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். மகாலயபக்ஷ காலத்திலே செய்கின்ற தர்ப்பணம் எள் மற்றும் தண்ணீரை
ஸ்வேதாதேவி என்கின்ற தேவதை வந்து அவள் மிக எளிதாக பித்ருக்களிடம் சேர்த்து விடுகின்றார் என்பது ஐதீகம். புரட்டாசியிலே வருகின்ற அமாவாசையானது மகாலய அமாவாசை. அதற்கு முன்பு இருக்கின்ற இந்த 15 நாட்கள் தான் மகாலய புண்ணிய காலம். வசிஷ்ட மகரிஷி, தசரதர், யயாதி, துஷ்யந்தன், நளன், ஹரிச்சந்திரன், கார்த்தவீரியார்ஜுனன், ஸ்ரீராமர், தர்மர் ஆகிய நம்முடைய மிகப்பெரிய முன்னோர்கள் எல்லாம், இவர்கள் எல்லாமே தன்னுடைய முன்னோர்களை நினைத்து மகாலய பட்சம் செய்து மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கின்றனர் என்பது வரலாறு. ஆகவே புராணங்கள் மும்மூர்த்தி உருவில் உலகுக்கே குருவாக வந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூட வேதாளம் பற்றி கொண்ட துராசாரன் என்ற அந்தணனுக்கு சாப விமோசனமாக இந்த புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்திலே மாலய பட்சம் செய்யுமாறு கூறியிருக்கின்றார். பித்ரு தர்ப்பணம் என்பது நம்முடைய கடமை. இந்த வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற பல இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இந்த முற்பிறப்பு பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே அமையும். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷமான நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களிலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும். இந்த வாழ்விலே நாம் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக மிக முக்கியமானது பித்ரு காரியங்கள். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினால் அவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக நேரிடும். அப்படி ஆளாகும்போது நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து சேருகின்றது. அவற்றை இறைவன் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதுதான் இதிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். முன்னோர்களுடைய ஆசீர்களை பெறாமல் இறைவனுடைய ஆசையை நாம் பெற முடியாது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசைகளிலே திதி கொடுப்பது என்பது மிகவும் சிறந்தது. குறிப்பாக அந்த மகாலய அமாவாசை என்பது மற்ற மாதங்களிலே வருகின்ற அமாவாசையை விட மிக மிக முக்கியமானது. ஆகவே ஏதேனும் ஒரு காரணத்தினாலே நீங்கள் ஏதாவது ஒரு மாதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் இந்த 15 நாட்களிலே, குறிப்பாக வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அமாவாசை வரை உள்ள நாட்களிலே ஏதேனும் ஒரு நாளிலே உங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை கொடுத்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். பித்தர்களுடைய ஆசீர்வாதம் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியிலே துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கின்ற நாட்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நாம் புண்ணியத்தை சேர்த்த பலன் கிடைக்கும். ஆகவே இவற்றை சரியாக செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நோய் நொடியின்றி வாழ்வோம், வறுமையின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.